ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சரி மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் போன பகுதி என்ன அப்படின்னா 66வது பகுதி மக்களே. 66வது பகுதிக்கு நான் 65ன்னு போட்டிருந்தேன், சாரி. இப்போ 67வது பகுதி நம்ம பார்க்க போகிறோம். 66வது பகுதியில் என்ன முடிச்சிருந்தேன் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் பார்த்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து சொந்தங்களுக்கும் மிக்க நன்றி மக்களே, மிக்க மிக்க நன்றி. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நல்ல நல்ல வீடியோக்கெல்லாம் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை டச் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, 66வது பகுதியில் என்ன சொல்லி முடிச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எங்கள் மாமியார் பத்திரிக்கை, அவங்க சின்னம்மையன் கல்யாணத்துக்கு எங்களுக்கு பத்திரிக்கை வைக்கிறாங்க. இது எங்கேயாவது நடந்திருக்குமா மக்களே? நீங்களே சொல்லுங்கள். இது நம்ம வீட்டு கல்யாணம். நான் மூத்த மருமகளாக வந்த இடத்துல என்னோட கொழுந்தனுக்கு கல்யாணம். அப்போ அது என்னது? அது எங்கள் வீட்டு கல்யாணம். ஆனால் எங்கள் மாமியார் என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு பத்திரிக்கை வச்சிட்டாங்க. அது எனக்கு உண்மையிலே கஷ்டம், வேதனைன்னு தான் நான் சொல்லுவேன். எங்களுக்கு எதுக்கு? இது நம்ம வீட்டு கல்யாணம். அப்படி இருக்கும்போது மகனை பிரித்து இவங்க பத்திரிக்கை வைக்கிற மாதிரி தான் அந்த செயலை செஞ்சாங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு கஷ்டம். எந்த ஒரு விஷயத்துலையுமே எங்களை ஒதுக்கி தான் அவங்க பார்த்தாங்க. எங்கள் 2 பேரையுமே எதுக்குமே முன்ன நின்று நிச்சயத்துக்கு பேசுகிறதுக்கு அண்ணன் இல்லாமல் நிச்சயம் பேசி முடித்ததுலேருந்து எல்லாமே பார்த்துக்கோங்க மக்களே. எங்கள் மாமியார் நான் என்னைய பிடிக்கலன்றக்காண்டி அவங்க மகனையும் ஒதுக்கி வச்சிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு பார்த்தீங்களா? இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி யாருமே செய்யாதீங்க மக்களே. உண்மையிலேயே நான்லாம் நல்ல பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு. அப்படி இருக்கும்போது அது எனக்கு கஷ்டம்தான். இல்லைப்பா, எங்களுக்கு யாருமே வேணாம், எனக்கு தனிமை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறது ஓகே மக்களே. எனக்கு நான் 5 அக்கா தங்கச்சி கூட பிறந்தவ. எங்கள் அம்மா வீட்டில் 11 பேர். அந்த மாதிரி ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு. நான் கையன்னு எப்பயுமே ஆளுகளோடு இருந்து பழக்கம். அப்படி இருக்கும்போது வந்த இடத்துல மூத்த மருமக அப்படின்றதுக்கான எதுவுமே எனக்கு செய்யலை. அவங்க என்னை மதிக்கவே இல்லை. ஏதோ ஒரு 3வது மனுஷி பேருக்கு சொல்கிற மாதிரி 3வது மனுஷரை கூட சந்தோஷமாக செய்வாங்க. அதில் விட எங்களை ரொம்ப எங்கள் மாமியார் கொடுமைப்படுத்திட்டாங்க. உண்மையிலேயே இப்போ நினச்சா கூட எனக்கு அது வேதனை தான். இதெல்லாம் யாருமே செய்யாதீங்கப்பா. உண்மையிலேயே சொல்கிறேன். நானும் எனக்கு வீட்டுக்கு வர்ற மருமக எனக்கு மக தான். நான் பட்ட கஷ்டங்கள் எதுவுமே எங்கள் வீட்டுக்கு வர்ற பொண்ணுக்கு நான் துளி அளவு கூட கொடுக்கக்கூடாதுன்றதில் உறுதியாக இருக்கேன் மக்களே. அது யார் யோகக்காரங்களோ தெரியலை. என் மகனை திருமணம் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு நல்ல தாயாக தான் இருப்பேன். இப்போ நான் வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். வீடியோக்காகலாம் சொல்லலை, இது உண்மையிலேயே நான் பட்ட கஷ்டம் என் மருமக படக்கூடாது. அட்ஜஸ்ட் பண்ணி நான் போயிடுவேன் மக்களே. என்ன சொல்கிறீங்க? அதுதான் உண்மை, அதுதான் சந்தோஷம். என்னத்தை நம்ம வாரி கட்டிட்டு போகிறோம் மக்களே. அதனால் வர்ற மருமகளாக இருக்கட்டும், மருமகனாக இருக்கட்டும், நம்ம வீட்டு பிள்ளைய. என் பொண்ணுக்கு வர்ற மருமகனே எனக்கு மகன்தான். அந்த மாதிரி தான் நான் பார்ப்பேன் மக்களே. இது உண்மை, நிதர்சனமான உண்மை. இனிமேலும் நம்ம சேனல் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்க போகுது. அதாவது 2-3 வருஷத்தில் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ண தான் போகிறோம். 5-6 வருஷமோ 10-7-8 வருஷமோ பண்ண தான் போகிறேன். அது ஃபுல்லாகவே நான் வீடியோவில் போட தான் போகிறேன். நான் எப்படி நடத்துகிறேன்றதை நீங்களே பாருங்கள் மக்களே. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யக்கூடாதுன்றதுக்கு தான் நான் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சொல்லிக்கிட்டு வர்றேன். நான் அதாவது மாமியார்கிட்ட அவங்க மேலே குறை சொல்கிறேன் அப்படின்னு மட்டும் தயவுசெய்து நினைக்காதீங்க. இதெல்லாம் ஒரு அனுபவ பாடம். என்னதான் அவங்க பண்ணாலும் எங்கள் வீட்டுக்காருக்கு அவங்க தாய். அவங்க இல்லைன்னா எனக்கு கணவர் கிடையாது. அப்படி தான் நான் நினைப்பேன். அப்படி இருந்தும் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தவறுகளை மற்றவங்க யாரும் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் நான் ஓப்பனாக பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் மாமா அனுமதியோடு தான் பேசுகிறேன். அவர் பரவாயில்லம்மா, நீ என்ன நடந்துச்சோ அந்த உண்மையை நீ சொல்லு அப்படின்னு அவங்க அனுமதியோடு தான் நான் சொல்லிட்டு வர்றேன். அதனால் எனக்கு மனசில் எந்த ஒரு சங்கடமோ
அது சஞ்சலமோ எதுவுமே கிடையாது மக்களே. ஃப்ரீயா சொல்கிறேன். நான் சொல்கிறதுல தவறுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தவறுகளை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கங்க. அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் உண்மையாக சொல்லிட்டு வரேன். சரி மக்களே, பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மலரோட கதைக்கு போகலாம். அப்போ பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிட்டாங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு 2 நாள் இருக்கும். 2 நாள் இருக்கும்போது அவங்க அம்மா வர்றாங்க. யாரோட அம்மானா, கொழுந்தனோட மாமியார். மாமியார் வந்து காம்பவுண்டுக்குள்ளே வந்து கேட்குறாங்க, ராஜா அவங்க வீடு எது அப்படின்னு சொல்லி காம்பவுண்டுக்குள்ளே வந்து கேட்குறாங்க. அப்போ அவங்க வந்து இந்த கடைசி வீடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த அம்மாவும் உள்ள அந்த அம்மா வந்து நின்றாங்க. வந்து நின்று ராஜா ராஜான்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. என் பேர் அவங்களுக்கு தெரியல. அவங்க என் வீட்டுக்கார் பேர் தெரிஞ்சிச்சு. யார் ராஜா ராஜான்னு கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து எட்டி பார்க்குறீங்க. எட்டி பார்த்தோன்னே, ஏன்னா நான் வந்து அவங்கள பார்த்ததில்ல, அவங்க என்னைய பார்த்ததில்ல. பார்த்துக்குங்க. மூத்த மருமக பொண்ணு கொடுக்க போகிற வீட்டில் உள்ள மூத்த மருமகளை அவங்கள்ட்ட எங்கள் மாமியார் அறிமுகமே படுத்தலை. அவங்கள என்கிட்டவும் அறிமுகப்படுத்தலை. உனக்கு வந்து குழந்தை முண்டாட்டியாக வரப்போகிறவங்களோட பேரண்ட் இவங்க தான், அம்மா அப்பா இவங்க தான், அண்ணன் தம்பி அக்கா, அந்த மாதிரி எதுவுமே எனக்கு அறிமுகப்படுத்தலை. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நிற்கிறாங்க. உடனே நம்ம வந்து பொதுவாக தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ நம்ம வீடு தேடி வந்துட்டாங்க அப்படின்னா வாங்கம்மா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இல்லை நம்ம ஏஜாக இருந்தால் வாங்க அப்படிம்போம். இல்லை நமக்கு கீழே இருந்தால் என்னப்பா தங்கச்சின்றதில் நம்ம கேட்போம். அந்த மாதிரி அவங்க வயசு கூட தெரிஞ்சோடனே நான் வாங்கம்மா அப்படின்னு சொன்னேன். ஆமாப்பா அப்படின்னாங்க அவங்களும். சரின்னு சொல்லிட்டு, இல்லை ராஜா அவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னேன் நானும். வேலைக்கு போயிட்டாங்களா, அவங்க ஒய்ஃப் இருந்தால் அவங்க ஒய்ஃபை கொஞ்சம் பார்க்கலாமா அப்படின்னாங்க. அவங்க வீட்டுக்காரம்மாவை பார்க்கலாமான்னாங்க. வீட்டுக்காரம்மாவா, ராஜாவோட ஒய்ஃபு நான் தான். என் கணவர் என்னோட வீட்டுக்காரர் தான் ராஜா அப்படின்னு நான் அவங்களுக்கு விவரத்தை சொல்கிறேன். சொன்னோடனே அந்த அம்மா ஷாக் ஆகிட்டாங்க பார்த்துக்கோங்க. ஷாக் ஆகிட்டு, இல்லைம்மா அந்த பிள்ளைக்கு வந்து கை கால் வந்து விளங்காமல் இருக்குதாமே, எங்கேயுமே வெளியில் தெருவு போக முடியாதான், எங்கேயுமே அவங்க வந்து வெளியே வரமாட்டாங்களாமே, அதான் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க, பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னாங்க. எனக்கு உண்மையிலே எப்படி இருக்கும் மக்களே, நீங்களே சொல்லுங்கள். இந்த வார்த்தையை கேட்டால் யாருக்காக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டமாக வேதனையாக இருக்கும். எனக்கு உண்மையிலே அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஐயோ ராஜா பொண்டாட்டி நான் தாங்க, என் வீட்டுக்காரர் தான் அவங்க அப்படின்னோடனே, அப்படியா சரி நீங்கள் யார், இவ்வளோ விவரம் கேட்குறீங்களே நீங்கள் யாருமான்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, உன்னோட கொழுந்தனுக்கு தாம்மா என் பொண்ணை கொடுக்க போகிறேன். அவங்க மாமியார் வந்து எதுக்குமே அவங்கள கூட்டிகிட்டு வரல. மூத்த மகன் ஒரே ஒரு தடவை வந்தார், அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை. உனையவும் நான் இன்னைக்கு தப்பாக பார்க்குறேன். அப்போ நான் கேட்டோம், மூத்த மருமக இருக்குன்றீங்களே எங்கன்னு கேட்கும்போது, அவங்க மாமியார் வந்து அவங்க நடக்க கொள்ள முடியாது, அதனால் நாங்கள் எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறதில்ல, அவங்க வீட்டோட ஆளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, வான்ட்டாங்க. எனக்குன்னா அழுக அடக்க முடியலை உண்மையிலேயே மக்களே. கை கால் விளங்காத பொண்ணா மக்களே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, நான் எப்படி இருக்கேன் மக்களே, என் கை காலெல்லாம் எப்படி இருக்கு மக்களே சொல்லுங்கள். அப்புறம் அந்த அம்மா பார்த்துட்டு, அம்மா நான் தான்ம்மா. ஏம்மா அப்புறம் மாமியா உன்னை எப்படி சொல்லிச்சு அப்படின்னு. தெரியலைங்கம்மா, எனக்கு விவரம் தெரியாது, எங்களுக்கு கல்யாணம் ஆகியே இப்போ 3 மாதம்தான் ஆகுது, அதனால் எனக்கு எங்கள் மாமியாரை பற்றி எனக்கு சரியாக தெரியாது, அவங்களுக்கும் என்னை பற்றி தெரியாது, அவங்க என்கிட்ட பேசலாம் மாட்டாங்க ரொம்ப, அதனால் எங்கேயும் உங்கள் பொண்ணை தான் கொடுக்க போகிறீங்களா, சரிங்கம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா சொல்லிவிட்டு சரிங்கம்மா வாங்கம்மான்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டேன். வரமாட்டேன்ட்டாங்க. இல்லை இல்லை இருக்கட்டும் அப்படின்னாங்க. இல்லைங்கம்மா வாங்கம்மா தண்ணியாவது குடிச்சிட்டு போங்கன்னே. இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் உள்ளே வரவே இல்லை பார்த்துக்கோங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே இருந்த மணிக்கு, சரிம்மா நான் போயிட்டு வரேன், பார்க்க தான் வந்தேன், முடியாதவங்க நாங்களாம் அதனால் பார்க்க வந்தேன் அப்படின்னாங்க. அப்படிங்கம்மா சரிங்கம்மா, நான் தாம்மா அவங்க மருமக, மூத்த மருமக அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்கிட்ட அதை பற்றி எதை பற்றியுமே கேட்டுக்கிறவும் இல்லை, நானும் அவங்கக்கிட்ட சொல்லிக்கிறவும் இல்லை மக்களே. சரி மக்களே, அடுத்த என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இப்போ இது வந்து 67வது பகுதி. 65ன்னு போன பகுதியில் போட்டிருப்பேன், அது 66, சாரி மக்களே, இது 67வது பகுதி.
ஓகே, நம்ம அடுத்ததுல என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்றத பார்க்கலாமா மக்களே? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மலராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ லைவ் நான் ஷார்ட்ஸ் அனைத்து நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகேவா? மீண்டும் அடுத்த ஒரு